அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நாங்க ஒரு கடை ஒண்ணுக்கு போறோம். போய் எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு உடுப்பு வாங்குறதுக்கு போறோம். அந்த ஒரு உடுப்புக்காக வேண்டி அந்த ஹோல் ரெக்கையுமே இழுத்து போட்டுட்டு வாரோம். பிடிச்சிருந்தா வாங்குறோம், பிடிக்காட்டி அது அப்படியே போட்ட மாரி வந்து எப்பயாவது நாங்க யோசிச்சிருக்கிறோமா? பொதுவாக இந்த சீசன் டைம்கள்ல அந்த இடத்துல நிக்கிற அந்த நபர், அந்த சேல்ஸ்மேன் அவரும் ஒரு பெண்ணின் கணவன் தானே, குழந்தைகளின் தந்தை தானே, யாரோ ஒரு பெண் பெற்ற பிள்ளை தானே என்று நாங்க நினைச்சுக்கிறோமா? அவ்வளோ கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறாரு. நாங்க இவ்வளோத்தையும் இழுத்து போட்டு வந்தா அவருக்கு இவ்வளோ கஷ்டமாய் கோல்டே நின்று கொண்டு தானே இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் கால் வலியில கால் ஊண்டி விடுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கும் தானே வீட்ல. ஸோ அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு தானே. அவருக்கும் எங்களே மாதிரி தானே கால் வலிக்கும் தானே. எப்பயாவது நாங்க இத பத்தி யோசிச்சிருக்கிறோமா? அதோட நாங்க போற இடமெல்லாம் ஊத்தி எல்லாம் போடுறோம். சாப்பிடுற ஐஸ்கிரீமா இருக்கேலும், யோகர்ட் கப்களா இருக்கேலும், டொஃபி தாள்களா இருக்கேலும், ஸ்நாக்ஸ் பேக்கெட்ஸா இருக்கேலும், இது எல்லாத்தையும் நாங்க அப்படியே சாப்பிட்டு போட்டுடுறோம் பொது இடங்கள்ல. ஆனா இத அள்ளி போடுறதுக்கான ஒரு நபர் அங்கிருக்கும். அந்த தூய்மை பணியாளரும் இதே மாதிரி எங்களே மாதிரி ஒரு மனுஷன் தானே. அவருட குடும்பத்திலேயும் குழந்தைகள் இருக்கும் தானே. அவங்கட பிள்ளைகளுக்கும் அவரு அவங்க தந்தையாகவோ தாயாகவோ ஒரு பாத்திரத்தை ஏற்று வாழ்றாங்க தானே. ஸோ அவங்களுக்கும் எங்களே மாதிரி உணர்வுகள் இருக்கும் தானே. அவங்களும் மனுஷன் தானே. இப்ப எப்பயாவது நாங்க இப்படி யோசிச்சிருக்கிறோம்? இதே போல பாடசாலை விட்டு பிள்ளைகள் வரக்குள்ளே வீதியில இரு மரங்களே மீக்கிற ஐஸ்கிரீம் பேக்கெட்டுகளையும் சிப்ஸ் பேக்கெட்டுகளையும் எங்களுக்கு பார்த்தா விளங்கும். எங்களோட பாடசாலைகள் இருந்தும் எங்களோட வீடுகள் இருந்தும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க எதை சொல்லி கொடுக்குறோம்னு. ஸோ அந்த ஒவ்வொரு வீட்டை சேர்ந்தவங்களும் இதை பார்த்துட்டு அவங்க மனசு நொந்தா அதை மனசு நொந்துச்சு இப்படி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்களேன்னு சொன்னா அதை பார்த்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணினா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அது ஒரு பதுவா மாதிரி தானே. ஸோ இதை நாங்க யோசிச்சுக்கிறோமா? இதை நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திக்கிறோம். ஆசிரியர்களா இருக்கலும் பெற்றோர்களா இருக்கலும் இதே மாதிரிதான் வீட்டு சூழல்லையும் தான் சாப்பிட்ட தட்டை எடுக்காதவங்க, நினைச்ச இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் கலட்டி போடுறவங்க, தான் தொடச்ச டவல் அப்படியே போட்டு போறவங்க, இதை எடுத்து வைக்கணும், தான் செய்யறது எல்லாத்தையும் இன்னொருத்தர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறவங்க, வீட்டுள்ளுக்கு குழந்தைகளாக இருக்கலும் ஆண்களாக இருக்கலும் பெண்கள் ஆண்கள்ன்ற வித்தியாசம் இல்லாம யாராவது நினைச்சிருந்தா இவங்களும் நான் என் பிங்கான எடுத்து அதை டஸ்ட்பின்ல போட்டு கழுகுறவங்களும், நான் தொடச்சி போட்ட டவலை காய போடுறவங்களும், ஓடி ஓடி எனக்காக வேண்டி கைக்கும் காலுக்கும் செய்யறவங்களும் மனுஷன் தானே. அவங்களும் என்னையே மாதிரி எல்லாமே தேவைப்படுகின்ற ஒரு ஒரு மனுஷன் தானே மனுஷி தானேன்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்குறது தான் எங்களோட சமூகம் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுது. அதுதான் எம்பதி. எம்பதின்னு சொல்றது என்னன்னா, இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுறதையோ இன்னொரு மனுஷன் நிலைமையில நாங்க வாழ்ந்து நாங்க கற்பனை பண்ணி பார்த்து அவங்கள உணர்ற அந்த ஃபீலிங்குக்கு தான் சொல்ற எம்பதின்னு. அவங்கள ஷூலுக்கு நாங்க வாழ்றது, அவங்களாக நாங்க யோசிச்சு பார்க்கறது, ஒரு தூய்மை பணியாளராக நாங்க எங்களை யோசிச்சு பார்க்கறது, ஒரு வீட்டில் ஒரு பெண்ட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாத்தையும் நாங்க யோசிச்சு பார்க்கறது. அவள் காலையில இருந்து என்ன எல்லாம் ஓடி ஓடி செய்யறாள், எத்தனை கிலோமீட்டர் இந்த வீட்டுள்ளுக்கே ஓடுறாள்ன்னு. அதோட பாதையில நாங்க உத்துகளை போடக்குள்ளையும் இதே இதுதான். ஒரு அந்த பாதைகள் இருந்து ரெண்டு மரங்களையும் வாழ்ற வீடுகள்ல நாங்க இருந்தா எப்படி இருக்கும் என்ற அந்த சிந்தனை யோசிச்சு பார்க்கறது. அதோடு கடைகள்ல வேலை செய்யற ஒரு ஆளாக நாங்க யோசிச்சு பார்க்கறது. இல்லாட்டி எங்கட தந்தையாக எங்கட சகோதரனாக எங்கட மகனாக அந்த மனுஷனை அந்த மனுஷியை நாங்க யோசிச்சு பார்க்கறது. யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு விளங்கும் எங்கட ஒத்தரங்கின நின்று கஷ்டப்பட்டா எப்படி இருக்கும் சொல்லி. ஸோ ஒரு மூமின் சமூக பொறுப்பற்றவனாகவோ அடுத்தவண்ட கஷ்டத்தை உணராதவனாகவோ ஒரு நாளும் இருக்கலாம். அவனுக்கு ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அவனது அந்த எம்பதி, அவன மேர்சி, அடுத்தவங்களை பார்த்து வர அந்த ஒரு பெண் தன்னை கணவனை இழந்தா அந்த விதவை பெண் எவ்வளவு கஷ்டப்படும்ன்றத
நாங்கள் யோசித்து பார்க்குறது, ஒரு வீடு இல்லாத ஒருத்தர் பற்ற அந்த கஷ்டத்தை நாங்கள் யோசித்து பார்க்குறது. எம்பதின்றது இஸ்லாம் எப்பயுமே ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும், கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக தான் இஸ்லாம் எம்பதியை பார்க்குது. இதுக்கு ஒரு உதாரணமாக எங்களுக்கு சொல்லிடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமத் செய்யும் போது தன் பின்னால் தொழும் பெண்களின் குழந்தைகள் அழும் சத்தத்தை கேட்டு தன் தொழுகையையே சுருக்கி கொண்டதாக ஹதீஸ்கள் சொல்கின்றன. ஸோ நாங்க எப்படியான ஒரு நிலையில இருந்தாலும் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுறவங்களையும் எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களையும் நாங்க எம்பதியோட பார்க்கறன்றது ஈமான விட்டு மிகவும் தூரமான ஒரு விஷயம் அல்ல. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நீங்க லேசாக்கி கொடுங்க, யாரையும் கஷ்டப்படுத்திட வேணாம்னு. எங்களோட மனப்பாங்க நாங்க மாத்திக்கொள்வோம். நாங்க போற இடத்துல தூய்மை பணியாளர் தானே, நீ துப்புரவாக்கத்தானே வேணும்னு போட்டுட்டு வரதல்ல. அவங்களும் ஒரு மனுஷன். அதே மாதிரி ஒரு ஷாப்பண்டுக்கு போனா நாங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு, பொதுவாக பெண்கள் செய்யற வேலை தான் இது. எல்லாத்தையுமே இழுத்து போட்டுட்டு எல்லாத்தையுமே பிரட்டி போட்டுட்டு அந்த கடையை மற்ற பக்கம் பிரட்டிட்டு ஒரே ஒரு பொருளை வாங்கி கொண்டு வர, இல்லாட்டி வாங்காம வர்றது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அது அவ்வளோத்தையும் அடுக்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு எவ்வளோ நேரம் செலவாகும். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் யோசிச்சு நாங்கள் புரிந்துணர்வோட போகிற இடங்கள்ல அவங்களுக்கு லேசாக்கி கொடுத்து எல்லா இது மாதிரி பல கட்டங்கள் எங்களுக்கு சொல்லலும் மனிதர்களுக்கு லேசாக்கி கொடுக்குறவங்களாக அடுத்தவங்களோட கஷ்டத்தை உணர்றவங்களாக வாழும் பொழுதுதான் நாங்கள் ஒரு மூமினுக்குரிய பண்பாடுகளோட வாழுகிறோம்னு அர்த்தம். ஸோ எங்களோட ஈமான் இந்த மாதிரி விஷயங்களை தான் வெளிப்படணும். இந்த மாதிரி அன்பு, அடுத்தவங்களை நாங்கள் கொடுக்குற இரக்கம், அடுத்தவங்களை நாங்கள் பண்ணுற உதவிகள், அடுத்தவங்களை எம்பதியாக பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களோட ஈமானை வெளிப்படுத்துது, எங்களோட இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துது, எங்களோட நல்ல மனப்பாங்குகளை வெளிப்படுத்துது. ஹோப் இதிலிருந்து ஏதாவது ஒன்று பெற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் முஜாஹிதா ராஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் என்ன இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா.